இத கேட்கும்போது தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஹிட் ஆச்சு டக்குன்னு. என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. அண்ட் இதுக்கு இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ற மாரி ஆர்த்தி அவர்களும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் சைலன்ட்டா இருக்கேன்றதுனால என் மேல தப்புன்றது அர்த்தம் இல்ல அப்படின்னு. அதுக்கும் இன்னும் ஆர்த்திக்கும் சிலர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஜெயம் ரவியோட இந்த ஒரு கண்டிஷன் ஆர் இந்த ஒரு ஸ்டேஜ்ல அவர பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவரு பிசிக்கலா அவர ஹர்ட் பண்ணிட்ட மாரியும்லாம் சொன்னாங்க. அண்ட் நான் கூடிய சீக்கிரம் வந்து போயிருவேன். அந்த மாரிலாம் வந்து சொல்லும்போது, ஒருத்தவங்க இவ்ளோ ஒரு டிப்ரஷன்ல இருந்தா இந்த மாரி பேசுவாங்கன்றத வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அவரும் சொல்லிட்டாரு அந்த மாரி, நீங்க ஒருத்தவங்கள அனுப்பி விட்டுட்டீங்க. அ எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்ன்ற மாரி கெனிஷாவ பத்தி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவருக்கும் ஆர்த்திக்கும் இடையில என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் அவர் வந்து நெறைய ப்ரூஃப் வச்சிருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாரி பிரஸ் மீட்ல சொல்லி, அண்ட் இப்போ வந்து அந்த ஆர்த்தி ஃபேமிலில ஒரு எக்ஸ் பிரதர் இன் லா, அதாவது ஜெயம் ரவிக்கு எக்ஸ் பிரதர் இன் லா வந்து பிரஸ் மீட்ல வந்து கூப்ட்டு வச்சிருந்தாங்க. அந்த வீடியோ இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால நான் வந்து நெறையா எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாரி நெறையா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் அட் த எண்ட் அ நம்ம யார் மேலயும் வந்து ஒரு ஒப்பீனியன் ஓப்பனா குடுக்க முடியாது. அண்ட் அதையெல்லாம் தாண்டி இது மெயினா